சர்ச் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா? சபையினுடைய உபதேசம் சரியா? த ஜீனியஸ் ஆஃப் த சர்ச் இன்றைக்கு தலைப்பாக தான், த ஜீனியஸ் ஆஃப் த சர்ச். ஆமென். அதில் நம்பர் 1, த பேசிஸ் கிறிஸ்டியன்ஸ் ஃபெலோஷிப், த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட். அடிப்படையில் கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவர்களுடைய ஐக்கியம் சபையில் வந்தாச்சுன்னா தேவ பிள்ளைகளுடைய ஆமென் ஒரு ஜீனியஸ் சர்ச் எப்படி இருக்கணும்? ஒரு ஆதி அன்புக்குள்ள ஒரு ஆதி, நமக்கு எல்லாமே ஆதியிலே தேவன், அதே போல தான் நமக்கு ஆதியிலே முன்மாறி காலத்து அபிஷேகம். இன்னும் அந்த அபிஷேகத்தை நம்ம இன்னும் சரியாகவே ருசிக்கலை. ஆனால் பின்மாறி காலத்தில் இருக்கிறோம். அந்த முன்மாறியின் அபிஷேகத்தை நம்ம சரியாக புரிஞ்சு ஆதி சபை எப்படி அந்த ரெகுலேஷனில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் கடந்த நாட்களை நாம் பார்த்துருக்குறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 42லேருந்து 47 வசனங்கள் வரை நம்ம பார்த்துருக்குறோம் சபை ஐக்கியம் எப்படி இருக்கணும்னு. சரி, இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு புது காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். கிறிஸ்துவ ஐக்கியத்தின் அடிப்படை, அதாவது கிறிஸ்துவனுடைய ஆள் தத்துவத்தின் மூலமாக அது வருகிறது. கிறிஸ்துவ ஐக்கியத்தினுடைய அடிப்படை கிறிஸ்துவனுடைய ஆள் தத்துவம். ஆமென். என்ன சொல்கிறது? த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட். த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட்டை நீங்கள் த பர்சன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்லாம் பார்த்துருக்குறோம். ஆமென். த பர்சனாலிட்டி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் பார்த்தோம். த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட், அவர் கிறிஸ்துவனுடைய ஆமென் அந்த பர்சன் ஸ்வாபம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த பர்சன் ஸ்வாபம் த்ரூ ஃபெலோஷிப், த பேசிஸ் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்பில் அது வருகிறதாக நாம் பார்க்குறோம். ஸோ அது எதில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சபையில் நம்ம வந்த உடனே இந்த ஃபெலோஷிப் தான். ஆமென். த ஜீனியஸ் சர்ச்சில் ஜீனியஸ் ஆஃப் த சர்ச் அதில் நம்ம பார்க்குறதுல நமக்கு முதல்ல த பேசிஸ் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப், அடிப்படையான அந்த கிறிஸ்துவனுடைய ஐக்கியம் எதில் இருக்கிறது அப்படின்னா த பர்சன் ஆஃப் கிரைஸ்டில் இருக்கிறது. அது எப்படி வருகிறது என்று பார்க்கும் பொழுது 1 யோவான் 1:3 நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இங்கிலீஷில் படிக்க முடியுமா? மைக்கு கொடுங்க. That which we have seen and heard declared we unto you, that ye also may have fellowship with us. And truly our fellowship is with the Father and with His Son Jesus Christ. அப்போ அந்த ஃபெலோஷிப் யாரோடு கூட இருக்கிறதாக இருக்கிறது? கிறிஸ்துவினோடு கூட. எங்களுடைய ஐக்கியம் நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி யோவான் எழுதுகிறார். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கு அறிவிக்கிறோம். இட்ஸ் த இனிஷியல். ஆமென். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூடவும் இருக்கிறது. இப்போ நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்போ கர்த்தர் வாசல் படியில் நின்று தட்டுகிறார்னா நம்முடைய வாசல்ங்கிறது நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. கர்த்தர் சபைக்குள்ளே வந்துட்டார்னா அந்த ஐக்கியம், அந்த ஃபெலோஷிப் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் பேசுகிறது நல்லா கேட்கும். நீங்கள் சபைக்குள்ளே இருக்கும் பொழுது நல்ல வசனங்களை, நீங்கள் வேதத்தை நல்லா தாழ்ந்து அந்த வார்த்தைகள் உங்களிடத்தில் வரும்போது அது உங்கள் இருதய கதவை தட்டும். வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன்
என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் அப்போ சபையில் கர்த்தருடைய சத்தம், ஃபெலோஷிப்பில் கர்த்தருடைய சத்தம். ஆங்கிலத்தில் படி, Behold, I stand at the door. Behold, I stand at the door and knock. If any man hear my voice and open the door, I will come into him and will sup with him and he with me. Amen. He with me. Yes. அவனோடு கூட நான் என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஆமென். வார்த்தைகளை நான் பேச பேச மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கும்படியாய் சபையில் உங்களுக்கு தட்டி தட்டி ஆண்டவர் உங்களை எழுப்பி எழுப்பி பேசுவார். இதுதான் கர்த்தருடைய பெரிய இந்த ஃபெலோஷிப்பில் நமக்கு கொடுக்குற பெரிய பிளஸ்ஸிங். நீங்கள் திஸ் இஸ் சர்ச்சில் வந்த உடனே இது எப்படி, திஸ் இஸ் கால் ஸ்பிரிச்சுவல் அசம்பிளி. ஸ்பிரிச்சுவல் அசம்பிளியாக வருகிறது. த மீட்டிங் ஆஃப் த ஏர்லி கிறிஸ்டியன்ஸ். ஆமென். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், சோ கால்டு எங்கே 2-3 பேர்கள். ஆமென். படிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. அப்போ இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? ஏனெனில் 2 பேராவது என் நாமத்தில் 2 பேராவது 3 பேராவது 2 பேராவது 3 பேராவது பிதா குமாரன் பரிசுத்தாவி ஃபெலோஷிப்பில் 2 பேர் கூடி நின்னாலே அந்த ஃபெலோஷிப், அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி ஐக்கியம் அங்கே வந்துடும். ஆமென். என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் சபையினுடைய ஃபெலோஷிப். சபை ஃபெலோஷிப்பில் நீங்கள் சும்மா இல்லை, நீங்கள் கூடி வர்றது, நீங்கள் ஏதோ ஒருத்தர் எல்லாமே நம்ம வர்றோம், சகோதர சகோதரிகளாக வர்றோம், தேவ பிள்ளைகளாக வர்றோம், சின்ன பிள்ளைகளாக வர்றோம் நினச்சிருக்கிறீங்க. கர்த்தரும் உங்களோடு கூட உலாவி வசனங்கள் புறப்படும் பொழுது கர்த்தர் தானே பேசுகிறார். பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை தானே வருது. அப்படி வார்த்தை வரும்போது கர்த்தர் வார்த்தை மூலமாக உங்களுக்குள்ளே உலாவுவார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உலாவுவதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ஆவியில் அது உணர முடியும். அது ஒரு அட்டென்ஷனில் நீங்கள் அது இருப்பீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு சரியாக நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம், உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம், உங்களுக்குள்ளே எப்போவுமே ஒரு மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் இந்த ஃபெலோஷிப்பினுடைய சைன். சரியா? அடுத்தது யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். திஸ் இஸ் த ஸ்பிரிச்சுவல் அசம்பிளி. ஆவிக்குரிய சபைகளை வந்துட்டா இந்த அசம்பிளி கண்டிப்பாக இருக்கும் சபையில். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பார்த்தீங்களா? வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு வேலை தான். இப்படிப்பட்ட ஒரு வேளையில் கூடியிருக்கிற இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எனக்காக வாசி. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, பாருங்க அந்த ஃபெலோஷிப் எப்படி வருது பாருங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆண்டவர் அந்த ஃபெலோஷிப்பில் சொல்கிறார்.
அவர்களோட கூடி வந்திருக்கையில், and being assembled together with them, assemble. அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் அசம்பிளில் கர்த்தர் 2-3 பேர் இருக்கிற இடத்துல கர்த்தர் பேசுவார். 2 பேர் இருக்கிற இடத்துல 3 பேராவது 2 பேராவது இருக்கிற இடத்துல கர்த்தர் என்ன செய்வார்? பேசுவார். அது நமக்கு ஆவிக்குரியவைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிற காரியத்தை கர்த்தர் பேசுவார். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அந்த பிதாவோடும் குமாரனாவோடும் அவருடைய இயேசு கிறிஸ்துவோடு பிதாவோடும் அந்த 1 யோவான் 1:3 மீண்டும் படிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி எங்களோடனா ஊழியக்காரங்களோட அப்போஸ்டல்ஸ், அந்த அப்போஸ்டல் ஃபெலோஷிப், அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம் விற்குதல், ஐக்கியம். அந்த ஐக்கியத்தில் அதான் சபை ஐக்கியம். அதில் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்களாக ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். த்ரூ ஊழியக்காரங்க மூலமாக உங்களுக்கு வார்த்தை வருகிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. அப்போ அதே ஐக்கியம் தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் இருக்கும். எஸ், ஓகே. இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். இதெல்லாம் சபையினுடைய ஆரம்ப கால வரலாறு. சபைகள் எப்படி உருவானது. இன்றைக்கி நீங்கள் சபைக்குள்ளே வந்தாலும் இதை ஃபாலோ பண்ணணும். இந்த டிசிப்ளின் உங்களுக்குள்ளே இருக்கா? இந்த ஃபார்மேட்டில் தான் கர்த்தர் உங்களை சந்திக்கிறாரா? இது பாஸ்டர் சொல்கிறாரே இதுபடி தான் நடக்குதா உங்களுக்கு? இதை நீங்கள் விரும்புகிறீங்களா? இந்த வாஞ்சிக்கிறீங்களா? இப்படி தான் நீங்களும் அந்த ட்ராக்கில் வந்திருக்கீங்களா? இல்லை வர ஆசைப்படுறீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல. திஸ் இஸ் த ஸ்பிரிச்சுவல் அசம்பிளி. இந்த ஸ்பிரிச்சுவல் அசம்பிளியை நீங்கள் விட்டுறக்கூடாது. இந்த அசம்பிளி கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஐக்கியம், ஆமென், பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. அப்போஸ்தலர் கூட ஊழியக்காரங்களோடு கூட ஐக்கியம் இருக்கணும். அடுத்தது சபைகளில் ஒவ்வொருக்கொருவர் ஐக்கியம் இருக்கணும். பாருங்க, பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும், இங்கிலீஷில் படிப்பா. And when the day of Pentecost was fully come, they were all with one accord in one place. பார்த்தீங்களா? They were all together in one place. In one place. ஒரே ஐக்கியம். அதுதான் சபை ஐக்கியம். என்றைக்கோ ஒரு நாள் கன்வென்ஷனில், என்றைக்கோ ஒரு நாள் இந்த ஐக்கியம் அப்படி இருக்கக்கூடாது. ஐக்கியம் உங்கள் ஆவியிலையும் உங்கள் ஆத்மத்திலையும் அந்த ஐக்கியம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் சரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். திஸ் இஸ் மை சர்ச். ஆமென். என்னை உருவாக்குன இடம், என்னை உருவாக்குகிற இடம், என்னை பரிசுத்தப்படுத்துகிற இடம், என்னை உலகத்தின் அசுத்தங்களுக்கும் பாவ இச்சைகளுக்கும் பாவ கீழ்த்தரங்களுக்கும் என்னை கொண்டு போகாதபடிக்கு அதிலிருந்து என்னை பிரித்தெடுத்து எனக்காக ஜெபிக்கிற ஊழியர்கள், எனக்காக ஜெபிக்கிற பேரண்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ், எல்டர்ஸ், எனக்காக ஜெபிக்கிற சபையின் மூப்பர்கள், இவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்னை நிச்சயமாக அவருடைய வருகையில் என்னை கூட்டி சேர்ப்பார். நான் இன்றைக்கு மரித்தாலும் நான் பரலோகத்தில் இருப்பேன். இந்த ஃபெலோஷிப்னுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப்னுடைய ரிசல்ட் அதான். அதுக்கு தான் உங்களை அந்த ஃபெலோஷிப் இனிஷியலில் இந்த ஃபெலோஷிப்பை குறித்து கர்த்தர் பேசுகிறார். சபையினுடைய ஃபெலோஷிப். சரியா? ஆமென். இப்போ 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் பார்த்தீங்களா? இது அப்படியே கூட்டிகிட்டு போகுது பாருங்கள் அந்த ஃபெலோஷிப். இந்த ஃபெலோஷிப்பில் நீங்கள் வர 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 நீங்கள் ப்ரேயர் பண்ணால், இப்போ சபையில் ஆவியில் நிரம்பும் போது பாருங்கள், த பிளேசஸ் வர் ஷேக். அது ஜெபம் தானே. ஜெபம் பண்ணுறாங்கல்ல, ஆவியில் தானே ஜெபிக்கிறாங்க. ஆவியில் தானே ஜெபிக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமென். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? யூத் பிள்ளைங்க எத்தனை பேர் யூத்தில் ஆவியில் நிரம்புறீங்க? நீங்கள் ஆவியில் நிரம்பாத வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப்பில், அந்த ஸ்பிரிச்சுவல் அசம்பிளியில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். ஏன்னா இதில் நீங்கள் ரொம்ப லேசியாக இருக்கக்கூடாது. அது தூதனுக்கும் பிடிக்காது, கர்த்தருக்கும் பிடிக்காது. நீங்கள் அது உங்களே ஐக்கியப்படுத்திக்கணும். அந்த ஐக்கியத்தில் வரணும். உலகத்தோடு எவ்வளோ ஐக்கியமாகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. நான் உலகத்தோடு நீங்கள் ஐக்கியம் இருக்கீங்கன்னு சொல்லலை, நான் பார்க்காம சொல்லக்கூடாது. ஆனாலும் பவுல் பயந்தது போல் நாங்களும் பயந்து தான் இருக்கிறோம். உங்களெல்லாம் வெளியில் நீங்கள் போகும்போதெல்லாம்
அந்த பாரம் எங்களுக்கு இருக்குது. ஃபெலோஷிப்பில் இருக்கிறவங்க பாரம் இருக்குது. ஒரு பலவீனமான பாண்டமாக இருந்தாலும் ஒரு பாரம் இருக்கும் சபையில். புரியுதா? இந்த சிறியரில் ஒருவன் மனம் திரும்பும்போது இல்லையா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லுதில்ல. அப்போ அந்த ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்குன்னா அந்த சந்தோஷத்தை அந்த பூமியில் சபை அனுபவிக்காமல் இருந்தால் அது சபையே இல்லை. ஸோ அவர்கள் ஜெபம் பண்ணின போது ஆமென் அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். யூத்தில் இன்னும் அபிஷேகம் இறங்கணும். இன்னும் ஆரம்பத்தில் அபிஷேகம் பெற்றவங்களாம் இன்றைக்கி வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. நலமானதொன்றையும் பேசாமல் அமர்ந்திருக்கு. என் துக்கம் அதிகரிக்கிறது. அது இங்கிலீஷில் படி. And when they had prayed, the places were shaken. The place was shaken where they were assembled together, and they were all filled with the Holy Ghost, and they spake the word of God with boldness. Amen. Or boldness speech வரும். boldness speech. ஒரு தைரியமாக பேசும். உனக்கு ஏசு என்ன செஞ்சுருக்கிறார்? உன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கேட்பாங்க, என்ன செஞ்சுருக்கிறார்? சபைன்னு போறிய, நாங்கள்லாம் கூப்பிட்டா வராமல் ஈவினிங்கில் உனக்கு சபை இருக்குது அப்படின்லாம் சொல்கிறிய, என்ன உனக்கு அங்கே போய் வந்து பார் சொல்லணும். வந்து பார், என் கூட வந்து பார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எஸ். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இடம் அசையும். நீங்கள் ஆவியில் நிரம்பும் போது ஆமென் அந்த பிளேசஸ் were shaken. அந்த அனுபவம் உண்டாகும். இப்போ அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். பார்த்தீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்படி நீங்கள் செய்கிறீங்களா? 4-5 பேரை சேர்த்து சத்தியம் சொல்லி யாராவது இங்கே செஞ்சுருக்கீங்களா? கை தூக்குங்க. நான் செஞ்சுருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் சத்தியம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சத்தியம் சொல்லியிருக்கேன், இயேசுவை சொல்லியிருக்கேன். ஸ்தோத்திரம். வெரி குட், வெரி குட். பார்த்தீங்களா? இருக்கீங்களே. என்ன அப்படி பார்க்குற? சொல்லியிருக்கான், அந்த கை தூக்குறான்ல. ஆமென். எஸ். நீங்கள் அதை அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதை அப்படியே செய்து கொண்டே வாங்க. நீங்கள் ஜெபிக்கும்போது பலமான அசைவு உண்டா. நீங்கள் உங்களை கர்த்தர் வித்தியாசமாக பயன்படுத்துவார். பாருங்கள், நாங்கள் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுற இடத்துல, வழக்கமாக ஜெபம் பண்ணுற இடம், வழக்கமாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பேசுகிற இடம், வழக்கமாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீங்கள் நல்ல பரிசுத்தாவியில் நிரம்பி நின்று நீங்கள் போய் சும்மா நில்லுங்களேன். நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம். இவங்ககிட்ட ஏதோ விஷயம் இருக்கே, இவன்கிட்ட வித்தியாசமாக இருக்கே, ஏதாவது பேசுப்பா, நீ பேசு, நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நீங்கள் பேசலாம். அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஹல்லேலூயா. ஆமென். அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு நாங்கள் என்ன செய்தோம்? உபதேசித்தோம். இப்போ 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20:7. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட. இது அப்பம் பிற்கும்படி கூடி வருது. ஃபெலோஷிப், கம்யூனியன் ஃபெலோஷிப். எனக்கு தெரிஞ்சு யூத் பிள்ளைகள் எல்லாமே கம்யூனியன் எடுத்துறீங்க. ஆனால் நீங்கள் உங்களை நிதானித்து எடுக்கணும். புரியுதா? ஆமாம். இந்த ஃபெலோஷிப்பில் வரும்போது நீங்கள் ரொம்ப உங்களை நிதானித்து நீங்கள் எடுக்கணும். ஆமென். ஸோ இந்த வேதம் சொல்லுகிறது வாரத்தின் முதல் நாளிலே அப்பம்
பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பாருங்க, when the disciples came together to break bread, fellowship. Amen. பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார். நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 33. ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கிட்டையாவது நீ சொல்லணும். நீ இன்னைக்கு தம்பி, அண்ணன், தங்கச்சி, அக்கா அப்படி இருக்கீங்கன்னா பந்திக்கு நீ பாத்திரமா இருக்கியா? நல்லா சுத்திகரிச்சியா? ஆமென். நல்லா சுத்திகரி. அன்றைக்கி நான் உன் கூட சண்டை போட்டேன், அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி இருக்கணும். இதுதான் அப்படி தானே போட்டிருக்காங்க. ஆகையால் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். காத்திருங்கள் அப்படின்னா என்னது? லார்ட் சப்பர் தான் கீழே போட்டிருக்குல்ல, லார்ட் சப்பர் இல்லையா? So then அது so then my brothers and sisters, when you come together to eat the Lord's supper, wait for one another and see that no to one is it left out. that no one is left out. அவ்வளோ அருமையாக இருக்கு பாரு. சோத்ரம். ஸோ இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் அசம்பிளி, ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப்பில் வர்ற அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இட்ஸ் த ஃபெலோஷிப் ஃபவுண்ட் இன் ஸ்பிரிச்சுவல் அசம்பிளிஸ். ஆவிக்குரிய கூட்டத்திலே காணப்படுவது. மத்தேயு 18:20 படிச்சிங்களா? 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே ஒன்றாய் குடியிருப்பீர்களோ அங்கே நான் இருப்பேன் இல்லையா? அடுத்ததாக இந்த கம்யூனியன் ஆஃப் செயின்ட்ஸ். முதல்ல என்ன பார்த்தோம்? ஃபவுண்ட் இன் ஸ்பிரிச்சுவல் அசம்பிளிஸ், ஆவிக்குரிய கூட்டத்தில் காணப்படுவது, சபையில் காணப்படுவது. அடுத்தது இந்த கம்யூனியன் ஆஃப் செயின்ட்ஸ், பரிசுத்தவான்களின் ஐக்கியம். இது நமக்கு இருக்கணும். சபைகளில் பரிசுத்தவான்கள் ஊழியர்களோடு கூட நமக்கு ஐக்கியம் இருக்கணும். இல்லை நமக்கு யாரையாவது நல்ல ஒரு பரிசுத்தவான்களை தெரியும், அவங்க கூட நம்ம ஐக்கியம் இருக்குது, சபைக்கு வெளியில் கூட எனக்கு ஐக்கியம் இருக்குது அப்படின்னா அவங்க உண்மையிலேயே நல்ல ஒரு ஊழியக்காரங்களா, பரிசுத்தவான்களா, சத்தியத்தை சொல்கிறாங்களா, நல்ல ஆவியில் உங்களை நடத்துகிறாங்களா, அவங்க கூட ஐக்கியம் கொள்ளலாம், தப்பில்லை. ஆமென். அவங்க கூடவும் ஐக்கியம் கொள்ளலாம். அவங்க கூடவும் நீ கேட்கலாம். சில பேர் கேட்பாங்க, இந்த வாரம் அவங்க சர்ச்சில் என்ன எடுத்தாங்க அப்படி உங்கள்கிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா? யாராவது கேட்டிருக்காங்களா? இந்த வாரம் சர்ச்சில் என்ன எடுத்தாங்க அப்படி கேட்டிருக்காங்களா? உங்கள் சபை எப்படி நடக்குது அப்படியாவது கேட்டிருக்காங்களா? பிரைஸ் கார்டு கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. அப்போ அது அவங்க தெரிஞ்சு ஆவியில் உணர்ந்து அவங்க ஜெபிப்பாங்க. இதுதான் இந்த ஃபெலோஷிப்பினுடைய மேன்மையே. அவங்க எங்கேயோ இருப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்துருக்கவே மாட்டோம், ஆனால் நமக்காக ஜெபிப்பாங்க. ஆமாம், இந்த செயின்ஸ் ஃபெலோஷிப்புங்கிறது சும்மா இல்லை. இந்த பரிசுத்தவான்களின் ஐக்கியம், இந்த கம்யூனியன் ஆஃப் செயின்ட்ஸ். லூக்கா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். எம்மாவு சீஷர்கள் பேசிகிட்டே வர்றாங்க. ஆனால் பாருங்க, இயேசு அந்த செயின்ட்ஸ் ஃபெலோஷிப், அந்த பரிசுத்த ஐக்கியத்தை கர்த்தர் விடலை. அவங்களுக்கு அவர் பரிசுத்தவானாக இருந்து இந்த பூமியில் உபதேசித்திருக்கிறார். அதை அவங்க நினைவு கூறும்படி கர்த்தர் உயிர்த்தெழுந்து மகிமையின் சரீரத்தில் அவங்களோடு கூட இயேசுன்னு தெரியாமலேயே அவங்களோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார்கள். ஆண்டவர் எப்படியாவது அவங்க இருதய கதவை திறக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வாஞ்சித்து அவங்களோட பேசிகிட்டே வரார் இல்லையா? இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். சரி, இப்போ நீங்கள் விசுவாசிகள் மத்தியில், அமாங் பிலீவர்ஸ், விசுவாசிகளின் மத்தியில்
119 சங்கீதம் 63 வசனம். 119 சங்கீதம், மன்னிக்கவும், அப்போஸ்தலர் முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார். நம்ம போகிற சபையில் அதிகமாக இன்றைக்கி நிறைய சபைகள் எப்படி வந்துருச்சு, வர்ஷிப் மெசேஜுக்கெல்லாம் 1/2 மணி நேரம் தான். அந்த டாக்ட்ரைன் என்ன டாக்ட்ரைன் பார்க்கணும், என்ன உபதேசத்தை சொல்கிறாங்க. அப்போஸ்டல்ஸ் டாக்ட்ரைன் ஆஃப்டர் poured ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு பேச தொடங்கினார்கள் இருக்குல்ல, அவங்க அந்த டாக்ட்ரைனா, ஆவியானவர் கொடுக்குற வார்த்தையா? ஆமென். அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யம் என்னது, ஃபெலோஷிப், அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் இந்த ஐக்கியத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் அதில் சரியாக உறுதியாக தரிச்சிருந்தீங்கன்னா, இத்தனை காரியத்தில் நீங்கள் சரியாக இருப்பீங்க. எதில் இருப்பீங்க? நம்பர் 1 இங்கிலீஷில் படிப்பா. And they continue steadfastly in the apostles' doctrine and fellowship, and in breaking of bread, and in prayers. Amen. இதுதான் கர்த்தருடைய வருகைக்கு உங்களை எடுத்துக்கொள்ளப்படுறது. இதுதான் மெயின் திங்ஸ். உடன்படிக்கை, கவர்னன், பிளட் அண்ட் ஃப்ளஷ், அதில் நீங்கள் சரியாக இருக்கணும். அப்போ புசிக்கிறதுல அதில் சரியாக நீங்கள் அந்த ஐக்கியத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, உபதேசத்தில் சரியாக இருந்தீங்கன்னா, அந்த பிரெட் பிரேக்கிங்கில் சரியாக இருப்பீங்க. அடுத்தது ப்ரேயர். ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுடைய ஜெபமே உங்களை தட்டி எழுப்பிடும். 119 சங்கீதம் 63 வசனம். 119 சங்கீதம் 63 வசனம். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். உமக்கு பயந்து உமது கட்டளைகளுக்கு கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். I am a companion of all them that fear thee. பார்த்தீங்களா? இதைத்தான் நான் சொன்னேன். வெளியில் உள்ள பரிசுத்தவான்களாக இருந்தாலும் அவன் கர்த்தருக்கு பயந்து உண்மையாக அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி உங்கள் மேலே ஒரு பாரத்தோடு நடக்கிறாங்கன்னா அவங்கள நாங்கள் தோழனாக ஏற்றுக்கொள்வது தப்பு இல்லை. மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையான ஃபெலோஷிப் பாருங்க. நமக்கு இந்த பூமியில் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் நீங்கள் பேசிக்கொள்ளும் போதே கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தில் அதை எழுதுவாராம். இந்த நேரத்தில் என்ன பேசுனீங்க, எந்த நேரத்தில் என்ன சத்தியம் சொன்னீங்க, என்ன சாட்சியை பகிர்ந்துக்கிட்டீங்க, அதங்கிறத அவர் எழுதி வைத்திருப்பாராம். நீங்கள் ஒரு நாள் பரலோகம் போகும்போது அதெல்லாம் உங்களுக்கு காட்டுவார். என்னை குறித்து பேசின, எவ்வளோ பாடில் இருந்த, எவ்வளோ துக்கத்தில் இருந்த, எவ்வளோ வேதனையில் இருந்த, எவ்வளோ உனக்கு போதாமைக்கு மத்தியில், தேவைக்கு மத்தியில், எவ்வளோ குறைச்சல்களுக்கு மத்தியில் என்னை குறித்து நீ நல்ல விசுவாச வார்த்தைகளை சொன்ன. ஆமென். கர்த்தர் அதை எழுதி வைப்பார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி. ரோமர் 1ஆம் அதிகாரம். எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தவான்கள் உங்கள் ஐக்கியத்தை ரொம்ப விரும்பி வருவாங்க. கூட நம்ம சபைக்கெல்லாம் வந்து பாருங்கள், நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டு சில பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார் இல்லையா? நம்மளே டேட்டு மறந்துடும் எப்போ கூப்பிடணும்னு. நான் வரட்டுமா? அப்போ அது என்ன அர்த்தம்? எதுக்காக வராங்க சொல்லுங்கள். நான் உங்களை நம்மளை உபசரிக்கிறதுனாலையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுதா? அதான் அந்த ஃபெலோஷிப், அந்த பேர்டன், அந்த பாரம். ஆமென்.
கேட்குறாங்க, சபை கட்டியாச்சா, சபை வாங்கினீங்களே, இடம் வாங்கினீங்களே, வேலை ஆரம்பித்தாச்சா? அவங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? அவங்க ஊழியம் அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் கேட்குறாங்க, அது என்னது? அது ஃபெலோஷிப், ரைட் ஃபெலோஷிப். பிலிப்பியர் 1:3 அதனுடைய 5, 3 அதனுடைய 5. பிலிப்பியர் 1:3 அதனுடைய 5. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் 5ஆம் வசனம், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று because of your partnership, your fellowship. இங்க என்ன போட்டிருக்கு? partnership in the gospel from the first day until now. ஆமென். முடிவு பரியந்தம் உங்களுடைய நற்கிரியைகளை தொடங்கினவர், உங்களுக்கு உபதேசிக்க, உங்களை கற்றுக் கொடுக்க, உங்களை நடத்த, உங்களை கண்டிக்க, உங்களை திருத்த தொடங்கினவர் முடிவு பரியந்தமும் நடத்துவார். ஃபைனலி 1 யோவான் 1:7 படிங்க, ஜெபம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். These are the fellowship with Christ. Fellowship with Christ. கிறிஸ்துவின் சரீரமான சபையிலே ஐக்கியம் கொள்ளுகிறவர்களுக்கு உண்டான காரியத்தை குறித்து நாம் பார்த்துருக்கிறோம். என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபவுண்ட் இன் ஸ்பிரிச்சுவல் அசம்பிளிஸ், ஆவிக்குரிய கூட்டத்திலே காணப்படுவது. நம்பர் 2, இன் த கம்யூனியன் ஆஃப் செயின்ட்ஸ், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே காணப்படுவது. சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த மேலான ஐக்கியத்தை எங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அந்த ஐக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதே போல் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருக்கிற அப்போஸ்டல்ஸ் டாக்ட்ரைன், ஆண்டவரே, செயின்ஸ் கம்யூனியன், செயின்ஸ் ஃபெலோஷிப், இவைகளையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவரே தகப்பன்மார்களை தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதத்திலும் நாங்கள் தேறினவர்களாக, எல்லா விதத்திலும் நாங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக, எல்லா விதத்திலும் இந்த ஃபெலோஷிப்பில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, எல்லா விதத்திலும் சபை ஐக்கியத்தில் நாங்கள் எங்களுக்குரிய பங்கில் நாங்கள் சரியாக இருந்து, நாங்கள் எங்களுக்கு கீழாக இருக்கிற சிறிய பிள்ளைகளுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருந்து, நாள் ஒன்றிலே அவர்களுக்கு நாங்கள் சத்தியத்தை ஆண்டவரே போதிக்கிறவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். இப்படி பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ள, கேட்க எங்களுக்கு இன்னும் பலம் தந்து நடத்த ஜெபிக்கிறோம். அப்படியே செய்த ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி விடைபெறும்.